தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் பதவி கிடைக்காததால் காங்கிரஸ் எம்எல்ஏ பதவி விலகினார். அமைச்சர் பதவி கிடைக்காததால் காங்கிரஸ் எம்எல்ஏ பதவி விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கர்நாடகாவில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக சிவகுமார் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஆனால் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படவில்லை. இன்று அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. புதிய அமைச்சரவை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்காததால் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். விஜயபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் யஸ்வந்த் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அதேபோன்று பேலூர் தொகுதி சட்டசபை உறுப்பினர் கோபாலகிருஷ்ணா தனது பதவியை இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் தங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்காததால் 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை அறிவித்துள்ளனர். ஒருவர் ராஜினாமா செய்துவிட்டார், ஒருவர் இன்று காலை ராஜினாமா செய்கிறார். இது சிவகுமாருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. பொதுவாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் பதவிக்கு அடித்துக் கொள்வார்கள். 5 ஆண்டுகள் பதவியில் இருப்பார்கள். 5 ஆண்டுகள் கோஷ்டி பூசல், பஞ்சமே இருக்காது. பதவி சண்டை எல்லாம் நடக்கும். 5 வருஷம் தோற்று எதிர்கட்சி வனவாசம் இருப்பாங்க. அதுதான் உண்மை. ஆட்சியில் இருக்கும்போது கோடி கோடியாக கொள்ளையடிப்பாங்க. இவங்க அமைச்சர் பதவி கேட்குறது மக்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டி கேட்கல, கொள்ளையடிக்கிறதுக்காக வேண்டி அமைச்சர் கேட்குறாங்க. அமைச்சரானால் ஒரு 10,000 கோடி ரூபா சொத்து சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க அமைச்சர் பதவி கேட்குறாங்க. அமைச்சர் பதவி கிடைக்காததால் சட்டசபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது அரசியலில் சேவைங்கிறது மலிஞ்சு போய் இன்றைக்கி கொள்ளையடிக்கிறது தான் முதன்மையாக நிற்கிது.